இந்த வீக்கெண்ட் கிட்டத்தட்ட 13 படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆகுது. முதலாவது ராஜு முருகன் இயக்கத்தில் மயிலாட் அப்படின்னு சொல்லி சசிகுமார் மற்றும் ராஜு முருகன் கூட்டணியில் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்குன்னே சொல்லணும். அதே மாதிரி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடல்ட் காமெடி ஃபிலிமாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த டீசர் ட்ரெய்லருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கனால இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. விஜய் ஆண்டனி தயாரித்து எடிட் பண்ணி மியூசிக் பண்ணுற பூக்கி திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது. லவர்ஸ் டே முன்னிட்டு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு காதலை மையப்படுத்தி இந்த படம் உருவாகியிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆக்சிங் அர்ஜுன் அவர்களுடைய இயக்கத்தில் அவங்க மகள் நடிக்கிற சீதா பயணம் அப்படின்ற திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது தமிழில். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரியா நடித்த கா அப்படின்ற படம் இது ரொம்ப நாளாக ரிலீஸ்க்கு தயாராகி ரொம்ப நாட்களாக வெயிட் பண்ணிருக்கு. இந்த திரைப்படமும் இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு ரிலீஸ் ஆகுது. வெற்றிமாறன் தயாரிப்பில் மயிலாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது. இதுவும் ஒரு லவ்வை பேஸ் பண்ண திரைப்படமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி ஒரு புதுமுகங்கள் நடிச்சிட்ருக்க ட்ரீம் கேர்ள் அப்படின்ற திரைப்படம், அந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணுறாங்க லவர்ஸ் டேவை முன்னிட்டு. அதில் முதலாவதாக பார்த்திங்கன்னா அமீர் மற்றும் சூர்யா அவங்க கூட்டணியில் உருவாகியிருந்த மௌனம் பேசியதே, இந்த படமும் February 13 அன்னைக்கு லவர்ஸ் டே முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் சூர்யா கரியரில் ஒரு முக்கியமான படம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்டிங் எல்லாமே. அதே மாதிரி டி ராஜேந்தர் அவர்கள் இயக்கத்தில் இந்த உயிருள்ள வரை உஷா அப்படின்ற திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக தான் சிலம்பட படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி காதலர் தினம் படம், காதலை மையப்படுத்தி சூப்பராக உருவாக்கின அந்த காதலர் தினம் திரைப்படமும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கௌதம் மேனன் மற்றும் ஹாரிஸ் ஜெயராஜ் கூட்டணியில் உருவாகின மின்னலை, இதுதான் ஃபஸ்ட்டு படம். 2 பேருக்குமே மாதவன் ஆக்டிங் எல்லாமே, இந்த மியூசிக் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் இந்த திரைப்படம். ஸோ இந்த படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாரம் ஏகப்பட்ட படங்கள் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரியான சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.